வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் எடுத்திருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சில் எடுத்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து ஒரு சில மாடல்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 வெரைட்டிஸ் வந்து புக் ஷெல்ஃப் கேட்டகரி வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வார்ஃப்ரேல் 9.0 6 ohms இம்பிடன்ஸில் ஒரு 75 watts பவரில் கொடுத்துருப்பாங்க. வார்ஃப்ரேல் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ சாங் கேட்கறதுக்கும் சரி, அரல்ஸ் நீங்கள் சரவுண்டுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். வால் மவுண்ட் ஹேங்கிங் ஆப்ஷனோட கொடுத்துட்றாங்க. 4.5 inches கேபிளர் கோன் வித்து சாஃப்ட் டோம் டியூட்டரோடு கொடுத்துருப்பாங்க. ஆர்ஓஎல்சி ரிஃப்ளெக்ஷன் போர்ட்டுமே ஃப்ரண்ட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. சரவுண்ட் அண்டு ஸ்டீரியோ பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட கேம்பிரிட்ஜ் ஆடியோவிலேருந்து ஒரு பேர் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் அவைலபிளாக இருக்குது. கேம்பிரிட்ஜ் ஆடியோ S3 இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் 8 ohms இம்பிடன்ஸில் 100 watts பவரில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸுமே வந்து நீங்கள் ஸ்டீரியோக்கு வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கர்ஸுமே வந்து கேபிளர் கோன் கொடுத்துருப்பாங்க. ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். கேம்பிரிட்ஜ் ஆடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை. ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸுமே வந்து காம்பேக்டாக இருக்கும், பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட் லெவலில் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 inches டிரைவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ஸ்பீக்கர் டெர்மினலில் பைஆம்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்பிரிட்ஜ் ஆடியோ பொறுத்த வரைக்கும் பைஆம்பிங் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆடியோ கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக டிஃபைன்ட் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு எல்சிஆர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம டெமோக்காக நம்ம ஷோரூமில் யூஸ் பண்ணியிருந்த ஒரு பேக்கேஜ். ஹெக்கோ விக்டாலேருந்து எல்சிஆர் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹெக்கோ பொறுத்த வரைக்கும் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட் 202. இதுக்கு முன்னாடி ப்ரைம் 202 இருந்தது. இப்போ வந்து எலைட் 202 வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பேர் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரும் ப்ரைம் 102ல் ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கரும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஹெக்கோ விக்டா பொறுத்த வரைக்கும் 5.25 inches டிரைவ் கொடுத்துருப்பாங்க. 120 watts பவரில் ஒர்க் ஆகும் 8 ohms இம்பிடன்ஸில். அண்ட் சென்டர் சேனல் பொறுத்த வரைக்கும் 8 ohms 150 watts பவர் வந்து இது ஹேண்டில் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து 8 ohms இம்பிடன்ஸ் ஒரு 5.0 பேக்கேஜாக நீங்கள் வந்து பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து பேர் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு தனியாக ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹோம் தேட்டர் பேக்கேஜ் யமஹாலேருந்து YHD 1840. இது வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கோம். வித் ஒரிஜினல் பாக்ஸோடு இருக்குது. கஸ்டமர் வந்து ஒரு லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி ரிசீவர், 5 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபரோட பாசிவ் சப்வூஃபரோட சேர்த்து இந்த பேக்கேஜ் வந்து 25,000 rupees வருது. நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ரிமோட் வித் ஒரிஜினல் அக்சரிஸோட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 5.1 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் டெனான் X250 BTயில் ஒரு 5.1 ஏவி ரிசீவரும் அண்ட் டெனான் X540 BTயில் ஒரு 5.2 சேனல் ஏவி ரிசீவரும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ARC ப்ளூடூத் அந்த 4K Ultra HD பாஸ் த்ரோ பண்ணக்கூடிய ஏவி ரிசீவர் இது ரெண்டும் அவைலபிளாக இருக்குது. சென்டர் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மாடல் சென்டர் சேனலில் வந்து போக் ஆடியோவிலேருந்து TSX 250 சென்டர் சேனல் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 8 ohmsக்கு 150 watts பவரில் கொடுத்துருப்பாங்க. 6 inchesல டுவெல் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. வாய்ஸ் த்ரோ கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ் 12 inchesல 2 சப்வூஃபர்ஸ் வந்து நம்மகிட்ட யூஸ்டு கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. வெலோடைன்லேருந்து ஒரு 12 inches சப்வூஃபரும் அண்டு டாகா ஹார்மனிலேருந்து 212 AC ஸ்பெஷல் எடிஷனில் வரக்கூடிய சப்வூஃபரும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டாகா ஹார்மனி 212 AC பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஒரு டெமோ யூனிட்டில் அவைலபிளாக இருக்குது. 6 month அண்டர் த வாரண்டியில் இருக்குது. இன்னும் இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் பாக்ஸோட இந்த சப்வூஃபர் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு கம்ப்ளீட் 7.1 பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கியோலேருந்து ஒரு 7.1 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வரக்கூடிய ஏவி ரிசீவர் பார்த்தீங்கன்னா ஆங்கியோ NR 626 7.2 ஏவி ரிசீவர். இந்த ஏவி ரிசீவருக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கியோலேருந்து கம்ப்ளீட் 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நான் அதுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். 2 டவர் சென்டர், ஒரு பேர் சரவுண்டு அண்ட் 10 inchesல ஆக்டிவ் பவர் சப்வூஃபர். கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 rupeesக்கு வந்து ஒரு பேக்கேஜாக நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பிக் சைஸ் ஏரியாவுக்குமே தாராளமாக போடலாம். இந்த டவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 inchesல டிரைவ் கொடுத்துருப்பாங்க. 1 inchesல சில் டோம் டியூட்டர், ஹோம்ஸ் இம்பிடன்ஸில் 130 watts பவரில் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு பிக் சைஸ் ஏரியாவுக்கு தாராளமாக இந்த டவர் நீங்கள் ரன் பண்ணலாம். 10 inches சப்வூஃபர்னும் போது நல்ல ஒரு பஞ்ச் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ ஓங்கியோ
ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஒரே பேக்கேஜாங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக மிங்கிள் ஆகும். மியூசிக் மூவி ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும். ஒரு சூட் கேஸ் மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சப்வூஃபர். ஸோ இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது ஒரு ஹைரண்ட் கேட்டகரியில் வரக்கூடிய சப்வூஃபர். ஸோ இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டுவல் டைப்பில் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம போர்ட்ரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஆல்ஸ் லேண்ட்ஸ்கேப்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே XLR இன்புட் தான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃப்ளாட்டாக யூஸ் பண்ணும்போது ஒரு டெடிகேட்டட் தேட்டர் ரூமில் பிஹைண்ட் த சோஃபா ஆல்ஸ் வெளியில் தெரியாத மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்வூஃபர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹார்ட் பஞ்ச் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த போஸ் சப்வூஃபர் ரொம்ப லைக் பண்ணி எடுப்பாங்க. அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் நம்ம டெமோ ரூமில் செக் பண்ணோம், இந்த ஏரியாவே வந்து ஈஸியாக கவர் பண்ணி கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சப்வூஃபர்லேருந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஒரு யூஸ்டு கண்டிஷனில் வந்திருக்கு. நம்ம எதுவுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடல்ஸ். இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸிங் எல்லாமே வந்து தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டுருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர் அண்ட் கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.